சுடுகாட்டு இடம் சார். சுடுகாடு சரி, போட்டுருக்காங்க. அடுத்த அந்த இடத்துல வந்து சார் அரக்கோணத்துல இருந்து ராணிப்பேட்டத்துல இருந்து மணல் எடுத்துட்டு போய் மண் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு இப்ப இந்த நிமிஷம் ரொப்புறாங்க. அது வந்து ஒரு அனுமதி பெறாம அனுமதி யார் கையில பெறணும்? அரசு இடம் தானே. அரசு இடம் தான் சார். ஆமா. எடுக்கிறது ஏரிக்குள்ள கட்டடத்து எடுக்கிறாங்க. ஏரிக்குள்ள எடுக்கிறாங்க. இல்ல அது என்னன்னு அடுத்த வாரம் போகும்போது சுடுகாடு இடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி வருவதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். பொதுப்பணித்துறையின் சார்பில் கட்டப்பட்ட எல்லா கட்டடங்களுமே இப்ப சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது. திருத்தணியில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை அதற்குரிய மருத்துவ பணியாளர்கள் முழுமையாக இன்றைக்கு போடும்போது வந்து கொஞ்சம் பணியிடங்கள் காலியா இருந்தது. இப்ப எல்லா மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது. அடுத்த வாரம் நானும் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரன் அவர்களும் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஏற்கனவே இது சம்பந்தமாக பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையில் அடுத்த வாரம் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்ய அதுதான் அடுத்த வாரம் ஆய்வு பண்ண போறோம். அது ஆய்வு பண்ணிட்டு இந்த தூய்மை பணியாளர்களோ அல்லது காவலர்கள் இந்த மாதிரியான பணியிடங்கள் உடனடியாக உருவாக்கி தருவோம். ஆரம்ப சுகாதார நிலையம் சுடுகாட்டு இடத்துல கட்டுறாங்க. எங்க? திருத்தணியில சுடுகாட்டு இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் திருத்தணி நகராட்சியில கட்டப்படுது. அது திரு சுடுகாட்டு இடம் சார். சுடுகாடு போட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்து சார் அரக்கோணத்துல இருந்து ராணிப்பேட்டத்துல இருந்து மணல் எடுத்துட்டு போய் மண் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு இப்ப இந்த நிமிஷம் ரொப்புறாங்க. அது வந்து ஒரு அனுமதி பெறாம பண்றாங்க. அனுமதி யார் கையில பெறணும்? அரசு இடம் தானே. அரசு இடம் தான் சார். எடுக்கிறது ஏரிக்குள்ள எடுக்கிறாங்க. இல்ல அது என்னன்னு அடுத்த வாரம் போகும்போது அதை சேர்த்து ஆய்வு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.